இவர்கள் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக கோர்ட்டுக்கிட்ட நான் அவர் என்ன சொல்றாரு நீதியரசர், நான் வந்து ஏமாற்றப்பட்டேன்றார். இவர் வந்து விஜய் வந்து அரசியல் பண்ணிட்டாரு, ஏற்கனவே வந்து கோர்ட்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டார், உடனடியாக அந்த படத்தை பார்த்து சொல்யூஷன் அப்படிலாம் பார்க்கணும். இது பொலிட்டிக்கல் நேரமாக இருக்கிறதுனால, எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து வாங்கினாங்க. இப்போ அந்த ட்ரோனை வச்சு அவங்க அந்த டோட்டலாக அங்கே வந்த கூட்டத்தை எடுத்து அதை ஜனநாயக படத்தில் வந்து அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா விஜய் ஜெயிலுக்கு தான் போகும். திமுகவோடுக்கும் இதுக்கு பங்கு இருக்குது, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா திமுக அதிகமான பாதுகாப்பு தந்துருக்கணும், அந்த கூட்டத்தை அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா திட்டமிட்டு 41 பேர் கொலை மாதிரி கொண்டு போகலாங்க. அதை விஜயோடையும் விஜய் குழுவினரும் தான் திட்டமிட்டு இந்த 41 பேரை கொண்டாங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும். இன்றைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரையும் ஜனநாயக படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்போ அவர் கூட இருக்கவெல்லாம் அவருடைய சுயநலத்துக்காக இவர் செய்கிற எல்லா செயல்களையும் புகழ் பாடுகிற ஒரு காக்கா கூட தான் வச்சுருக்காரு. ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாலும் அவர் யாரை தேடுவார்? என் பிள்ளை எங்கே, என் பேரன் எங்கே, என் பேத்தி எங்கே, இதுதானே தேடுவார். அதான லைஃபு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் ஆகிட்டார். இன்றைக்கி உங்கள் செத்தவன் புள்ள அழுவானா? விஜய்க்கு ₹1 கொடுக்க மாட்டான்றதா கங்கணம் கட்டி வேலை செய்கிறார். தெரியுமா? விஜய் வந்து தேர்தலில் 99.9% நிற்க மாட்டார். அவர் தேர்தலில் நிற்கணும்னா அவருடைய சொத்து மதிப்பை நீங்கள் வேட்புமனு தாக்கலில் பதிவு செஞ்சே ஆகும். லைலா மணி நமக்கு எப்படின்னா சீட்டு தரணும்னா லைலா மணிகிட்ட பணம் கிடையாது. விஜய் வந்து ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கட்டணும்னா தெரிச்சு ஒட்டாங்க. தனக்கு வேண்டிய ஆட்களை வைத்து விஜய்க்கு ஜோலியை அவர் முடிக்க போகிறாரு. ஏன்னா தேட்டிகள் வருமானம் தான் 1000 ரூபா டிக்கெட் 2000 3000 விற்க முடியும். ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் வாங்க சேர்த்து வச்சுக்கன்னு சொன்னான். அவள் அந்த அளவு அறிவுபூர்வமான ஆட்கள் ஆகணும். சினிமா புரோட்டோகால் ஆக்ட் படி தான் கோர்ட்டே செயல்பட முடியும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட தாட்டை ஒரு படத்தை முடக்கும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. கோர்ட்டுக்கிட்ட போய் நான் ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டேன், 550 கோடினா கோர்ட்டுக்கு போக வருமா இல்லையா? ஒரு படம் சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி டேட் அறிவிக்கூடாதுன்னு சினிமா புரோட்டோகால் ஆக்ட் படி உங்களுக்கு தெரியாதா? நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ் சேனலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கடன்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவரிக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் முன்னிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஜனநாயகன் படம் வருமா வராதா, நம்பலாமா நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. செகண்ட் சென்சார்ஷிப்பும் முடிஞ்சிச்சு, அப்புறம் ஏன் அது பெண்டிங்காக நிற்குது? இல்லை, ஜனநாயகம் படம் வந்து சினிமா புரோட்டோகால் ஆக்ட் படி என்ன ரூலோ அதுபடி பண்ணிட்டாங்க. அதாவது ரிவைசிங் கமிட்டி வேணும்னு அவங்க அன்றைக்கே கேட்குறப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதிகபட்சம் 2-3 நாளில் சர்டிஃபிகேட் வெளியே வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு போன பண்டிகை பொங்கலுக்கே அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கான 100% வாய்ப்பு இருந்தது. இவர்கள் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக கோர்ட்டுக்கிட்ட நான்னாங்க. கோர்ட்டு வந்து எந்த கோர்ட்டுமே ஓவர் நைட்லாம் தீர்மானம் நிறைவேற்றிலாம் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்காது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அமைப்பு வந்து ஒரே நாளில் அவங்களுக்கான தீர்மானத்தெல்லாம் கொடுக்குற அமைப்பு நம்மள்ட்ட இருக்கு கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்கள், தீபத்தூண் ஏற்றுறது திருப்பரங்குன்றத்தில் 5 பேர் கொண்ட குழு வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறத அறநிலைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்கிறேன்னு கலெக்டர் சொல்லிட்டு போனார். நீங்கள் மேல்முறையீடு போவீங்களான்னு கேட்க நீதியரசர், நாங்கள் மேல்முறையீடுலாம் இப்போதைக்கு போகிற ஐடியாவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த 5 பேர் ஏற்றலாமா வேணான்ற பர்மிஷன் மட்டும் நான் அறநிலைத்துறையும் மற்ற அந்த அறங்காவலர் குழுவையும் கேட்டு சொல்கிறேன்ட்டு போனவர் இன்றைக்கி வந்து ஜட்ஜை விட்டுட்டு மேல்முறையீடு போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு நீதியரசர், நான் வந்து ஏமாற்றப்பட்டேன்றார். யார்? நீதியரசர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏற்கனவே அவருக்கு இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அது தனிக்கதை. இன்றைக்கி நான் வந்து அரசு அதிகாரிகளால் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன்னு சொல்கிறார். யார்? திமுக அவனை ஏமாற்றி நீதியரசரே ஏமாத்துறானுங்க, அது தனிக்கதை. அப்போ எதுவுமே வந்து நீதிமன்றம் போனால் ஒரே நாளில் சொல்யூஷன் கிடைக்காது, ரப்பர் மாதிரி தான் இழுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் சிங்கிள் பெஞ்சு ஆஷா கொடுக்குறாங்க, அப்புறம் டபுள் பெஞ்சில் போய் தடை வாங்குறாங்க. டபுள் பெஞ்ச் வந்து உச்சநீதிமன்றம் போகிறது, உச்சநீதி மறுபடியும் டபுள் பெஞ்சு அனுப்புறாங்க, டபுள் பெஞ்சில் மறுபடியும் சிங்கிள் பெஞ்சு போடுறாங்க. கடைசியில் இவங்க எல்லா இதுலையும் கேட்டவுடனே அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க. அவங்க ப்ராசஸ்ஸை அவங்க தெளிவாக இருப்பாங்க. கேவிஎன் தான் நினைக்கிற அந்த ப்ரொடக்ஷன்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா திரையுலகத்தில் எல்லாம் கேட்டுட்டு விஜய் நம்பி நம்ம போனோமே, விஜய் நமக்கு குரல் கொடுப்பாரு, இது இந்த ஜனநாயகம் வந்து நார்மலாக ஓடுற விட பெரிய லெவலாக ஓடுறவங்கள டாக்கில் அது அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு படத்தில் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ஆசைப்பட்டு அவன் பண்ணிட்டு முகுல் ஆகட்டும், நம்ம சிங்வி ஆகட்டும், கபில் சிபிலுக்கெல்லாம் பெரிய லெவலில் பணத்தை கொடுத்துட்டு விழுந்துட்டு இங்கே வந்துட்டான். இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க.
ரிவர்சிங் கமிட்டிக்கு அவங்க போட்ட மெயிலுக்கு நீங்கள் அப்ரூவல் தரணும். நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிட்டோம், நீங்கள் ரிவர்சிங் கமிட்டிஸும் கேட்டிங்க. ஏன்னா மெயிலில் அவங்க கேட்பாங்க அப்ரூவல், யாருமே நேரடியாக சந்திக்க முடியாது. மெயிலில் நாங்கள் ரிவர்சிங் கமிட்டிக்கு ஒத்துக்கிறோம், நாங்கள் கேஸை வந்து வாபஸ் வாங்கணுன்ற ஃபார்மை இணைச்சிருக்கோம்னா கேஸ் வாபஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பழைய ப்ராசஸ்க்குள்ளே வந்துச்சு. கேஸை வாபஸ் வாங்கியாச்சு. ரிவர்சிங் கமிட்டி போட்டோன்னே ரிவர்சிங் கமிட்டியில் வந்து சென்னையில் படம் பார்க்க மாட்டாங்க, மும்பையில் தான் பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட்டும் மும்பையில் தான் ரிலீஸ் இஷ்யூ ஆகணும். ஆல் இண்டியா லெவலில் நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கலாம், எனக்கு தெரியல. மேபி வந்து மும்பையில் எதனா ஒரு படம் இருக்கலாம், ஆந்திராவில் ஏதோ ஒரு படம், இந்த மாதிரி ரிவர்சிங் கமிட்டியில் இருக்கலாம். அந்த ரிவர்சிங் கமிட்டி கியூ படி தான் அவங்க படம் பார்ப்பாங்க. இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ஏற்கனவே வந்து கோர்ட்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டார், உடனடியாக அந்த படத்தை பார்த்து சொல்யூஷன் பண்ணணும் அப்படிலாம் பார்க்க முடியாது. எல்லாமே சிஸ்டம் தான் முடிவு பண்ணணும். ரிவர்சிங் கமிட்டி அப்ரூவல் நீங்கள் எந்த டேட் கொடுக்குறீங்க, இந்த டேட் கொடுத்தீங்க, எப்போ போன ஒரு மாதம் முன்னாடி கொடுக்குறீங்க. அப்போ ரிவர்சிங் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ரிவர்சிங் கமிட்டியால் படம் பாருங்கன்னு சொல்லி மெயில் போகுது. அப்போ ரிவர்சிங் கமிட்டி ஒரு அரேஞ்ச் பண்ண 20 நாள் டைம் இருக்குது ப்ராசஸ். ஒரு குழு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த குழுவில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, வர முடியாது, படம் பார்க்குற அன்றைக்கி உடம்பு சரியாமல் போகிறாரு, மறுபடியும் அதை போஸ்ட்போன் ஆகுது. மறுபடியும் ஒரு குழு போட்டு இப்போ ரிவர்சிங் கமிட்டி படம் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியனை ரிவர்சிங் கமிட்டி கொடுக்கும். சில விஷயங்களை அவங்களும் நீக்கியிருப்பாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம படம் பார்க்கல. நீக்கிட்டு இது பொலிட்டிக்கல் நேரமாக இருக்கிறதுனால, எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்டு வாங்கிக்கோங்க, எங்கள் பாலு எங்கள் ரோல் முடிஞ்சிருச்சு, நாங்கள் UA 16+ முடிச்சு கையில் கொடுத்துட்டோம், நோ அப்ஜெக்ஷன் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்ட வாங்கி, எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியிட அப்புறம் கொடுத்தாங்களோ எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லி அந்த பாலை உருட்டி எங்கே விட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் உருட்டிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரையும் 2019ஆம் ஆண்டு விவேக் ஓப்ராய் நடித்த மோடி பயோபிக் படத்தில் இதேமாரி ஒரு பிரச்சனை வரப்போ அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண ஒத்துக்கல. ராம்கோபால் அவருடைய வர்மாவுடைய டைரக்ஷனில் NTRன்னு ஒரு படம் வந்துச்சு, NTRோட வாழ்க்கை, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கல. தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் வச்சு ஒரு படம் வந்துச்சு, பயோபிக் படம். அந்த படத்தையும் எலெக்ஷன் டைமில் வரப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாமல் ஒத்துக்காமல் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. விஜய் ரசிகர்களோட ஆசைப்படி அண்ணன் சிஎம் ஆகிட்டு தான் வந்து படம் பார்க்கணுமா அப்படின்னு அது தெரியல, அது அவருடைய ஆசையோ, நான் நல்ல ஆசையோ நிராசையாக போதுன்னு நான் உள்ளே வரல. இஷ்யூஸ் என்னென்னா, என்னுடைய தனிப்பட்ட முறையில் கேதுன்னா, தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு தேர்தல் கமிஷனோ இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனோ இன்னைக்கு தேதி அதை வாங்கி ஜனநாயகனுடைய வாங்கி தூக்கி பரண மேலே வச்சுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து 2.5 மணி நேரம் படம்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தாலும் அந்த படம் முழுக்க காதலுக்கு மரியாதையோ பூவே உனக்காக படம் இல்லை, அது முழுக்க அரசாங்கத்தை சாடுகிற, அரசாங்கத்தை பழி வாங்குகிற, மக்களை விழிப்புணர்வு செய்கிற படம் தானே அது. குறிப்பாக அந்த படத்தில் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீட் பற்றின அந்த தகவல், ஐ மீன் அந்த கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் பண்ணதெல்லாம் வந்து இந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குன்ற மாதிரி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நக்கீரன் கோபால் இல்லை, அது வந்து இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த படம் CBI விசாரணையில் விஜய் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார். இல்லை, அப்படி ஒரு தகவலை தான் வந்து சவுக்கு சங்கர் வந்து நைட்டு இல்லை, இப்போ நானும் சொல்லியிருக்கேன் அதை. அதாவது நீங்கள் வந்து இப்போ நல்லதாக கிட்டத்தட்ட 41 பேர் செத்துட்டாங்க. இதற்கு வந்து விஜய் அழைக்கப்பட்டிருக்காரு, நிர்மல்குமார் அழைக்கப்பட்டிருக்காரு, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அது மட்டும் இல்லாமல் இது திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி, விஜயோட டிரைவரு, அந்த வண்டி ஓட்டின வேன் டிரைவர் கூட அழைக்கப்பட்டு விசாரணை போயிட்டுருக்கு. அந்த 41 பேர் அழைக்கப்பட்டதில் விஜய் வந்து விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, அவர் குற்றவாளியாக கூப்பிடல. நீங்கள் சொல்லுங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு வந்தீங்க, எப்படி லைட் எரிஞ்சுது, நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டிங்க, என்னென்ன இஷ்யூன்றது விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, ரைட்டா? இப்போ அந்த ட்ரோனை வச்சு அவங்க அந்த டோட்டலாக அங்கே வந்த கூட்டத்தை எடுத்து அதை ஜனநாயக படத்தில் வந்து அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா விஜய் ஜெயிலுக்கு தான் போகணும். திட்டமிட்டு செய்கிறது தானே அது. நீங்கள் என்ன சொல்லி தப்பிச்சிக்கிறீங்க, எதிர்பாராத விதமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எதிர்பாராத விதமாக கூட்டம் வந்துச்சு. அவங்க எதிர்பாராத விதமான வார்த்தை கூட வரல, இப்போ திட்டமிட்டு நடத்திட்டாங்க. அது திமுக நடத்தா சொல்கிறீங்க, அது நீங்கள் சொல்கிறீங்க. திமுகவோடுக்கும் இதுக்கு பங்கு இருக்கு, நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை. ஏன்னா திமுக அதிகமான பாதுகாப்பு தந்திருக்கணும், அந்த கூட்டத்தை அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்கணும். இந்த இதில் இது வந்து ரிஸ்க்காக இருக்குது சார், இங்கே நீங்கள் நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் என்ன வேணால் கேஸ் போடுங்க, முதல்ல கூட்டத்தை கழிச்சு ரிட்டர்ன் போங்கன்னு சொல்லி அன்றைக்கே திமுக தடுத்துருக்கணும். அவங்க எதுக்கு இதை விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு தெரியல. அப்போ அந்த காட்சிகள் வந்து யூஸ் பண்ணி இருந்ததை வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகி தெரிஞ்சு, ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது, இப்போ CGயாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் சொல்லி இவங்க தப்பிச்சிக்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணாங்க, ஏன்னா இப்போ டிஜிட்டல் வேலை கண்டிப்பாக ஒப்பீடு பண்ணுவாங்க. நீங்கள் படம் வந்தவொடனே படத்தில் காட்சியை போட்டு கரூர் ஸ்டாம்பில் நடந்த காட்சி ரெண்டுத்தும் ஒப்பீடு பண்ணாங்கன்னா காலி, எல்லாருமே காலி. திரைப்பட இயக்குனர் காலி அவர். ஏன்னா திட்டமிட்டு 41 பேர் கொலை மாதிரி கொண்டு போகலாங்க அதை. இப்போ அது நீங்கள் ஜாலியாக ஒரு ஃபன்னாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது இன்சிடெண்ட்டாக நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம், உங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
சென்சார் அனுமதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்சிடெண்ட்டாக இருக்கிறவரை எந்த விஷயம் இல்லை. இப்போ எல்லாமே ஆவணம். அது அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது சிபிஐ வழக்கம் ஆயிடுச்சு. ரஸ்கோவி தலைமையில் அதுக்கு ஒரு நீதியரசரும் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. அப்போ இன்கேஸ் அந்த கரூர் இருக்கக்கூடிய ஸ்டாம்பில் நடந்த அந்த கூட்டத்தை ஃபுட்டேஜ் ஜனநாயக படத்தில் எதனா ஒரு காட்சி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா விஜயோடையும் விஜய் குழுவினரும் தான் திட்டமிட்டு இந்த 41 பேரை கொன்னாங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் எல்லாருமே உள்ளே போனது. அது என் படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும், அது நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரையும் ஜனநாயக படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஓகே சார். அதன் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் படம் நடிப்பாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குல்ல, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, விஜய் வந்து படம் நடிக்கிறாரா நடிக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் என்ன மாதிரி மனநிலை இருக்கிறாருன்னு விஜய்க்கே தெரியலங்க, அவருக்கே தெரியல. ஏன்னா நல்லா பாருங்க, அவருக்கு ஒரு மன உளைச்சல் இருக்காரு பாருங்க. தாய் தந்தர் கைவிட்டுட்டாங்க, மனைவி கூட இல்லை, பையன் தனியாக படம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் சஞ்சய், பொண்ணு வந்து கிட்டே இல்லை. இப்போ அவர் கூட இருக்கவெல்லாம் அவருடைய சுயநலத்துக்காக இவர் செய்கிற எல்லா செயல்களையும் புகழ் பாடுகிற ஒரு காக்கா கூட்டத்தை தான் வச்சிருக்காரு. அவர் கூட இருக்க கூட்டத்தை பார்த்தீங்களா? பாதவர்ஜனா, நிர்மல் ஆகட்டும், ஜான ஆரோக்கியசாமி ஆகட்டும், ராஜ்மோகன் ஆகட்டும், நம்ம வருண்ராஜ் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் விஜய் எத்தனை வருஷம் தெரியும்? குறைந்தபட்சம் 2 வருடம், குறைந்தபட்சம் 3 வருடம். இந்த புசியானந்து ஒரு 8-9 வருஷம். புசியானந்து ஒரு 5 வருடம் வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷம், அவர் 8 வருஷம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வேற எல்லாம் எத்தனை வருஷம் தெரியும்? அப்போ அவர் வந்து தான் என்ன மாதிரி ஒரு கூண்டுக்குழியாக மாட்டிட்டு இருக்குன்னு அவருக்கே தெரியல. ஒரு மனுஷன் ஒருத்தவன் எதுக்கு வாழ்றான் சொல்லுங்க? ஒரு மனுஷன் எதுக்கு வாழணும்? நீங்களும் நானும் எதுக்கு வாழ்றோம்? நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டினா நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம், நம்ம பொண்டாட்டியை வாழ வைக்கணும், நம்ம குழந்தைங்களை வாழ வைக்கணும், படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வேலை வாங்கி தரணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணணும். அதேமாரி நம்மளை பார்த்து அவனும் அவன் குழந்தைய பெற்றுப்பான், வளர்ப்பான். இப்படி தான் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான செயின் லிங்க் இதானே. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்றைக்கி வரையும் எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நம்மளோட நம்மளை ஆளாக்குனவங்களை நம்ம கடைசி வரையும் கரெக்டாக பார்த்துக்கணுன்றது நம்ம இன்பில்ட்டாக நம்மளுடைய மண்ணுடைய தன்மையில் அறம் சார்ந்து நம்ம வளர்ந்ததுனால அது பண்ணுறோம். ரைட்டா? அப்பாட்ட பணம் இருக்குது அப்படின்னா அப்பாவே போய் ஹாஸ்பிட்டலில் பத்துப்பாரா? எஸ்ஏசிட்ட பணம் இருக்குது, கோடிக்கணக்காக இருக்குது, அவருக்கு நெஞ்சு வலிக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நானே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பத்துப்பாரா? ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாலும் அவர் யாரை தேடுவார்? என் பிள்ளை எங்கே, என் பேரன் எங்கே, என் பேத்தி எங்க, இதுதானே தேடுவார். அதான லைஃபு. பணத்தால் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? சரி, நீங்கள் உலகமாக தலைவர் ஆகிட்டீங்க, உலகத்தில் நீங்கள் முதலமைச்சராகவே ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் ஆகிட்டார். நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு எங்கள் அப்பா உள்ள சேர்க்காது, அம்மா உள்ள சேர்க்காது. ஏன்னா ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த குடும்பம் இருக்கக்கூடிய அனைவரையும் எப்படி முன்னேற்ற வைக்கணும், 2 பேரை உதாரணம் சொல்லுவேன். ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள், 2வது சசிகலா அவர்கள். சசிகலா அவர்கள் சாதாரணமாக ஒரு தோழியாக வந்து இன்னைக்கு அவங்க டோட்டல் பரம்பரையாக அவங்க செட்டில் பண்ணலையா? அவங்க வரப்போனா அவங்க மன்னர் பரம்பரையா சொல்லுங்க? சேதுபதி மன்னர் பரம்பரையா இல்லை சிங்கப்பட்டி ஜமீனா? அவங்க சாதாரண சிடி கடை வச்சிருந்தவங்க. இன்னைக்கு அந்த அதிகாரம் கையில் படுத்தணும் ஒட்டுமொத்த குடும்பமே. அவங்க கூட பிறந்த தினகரன் ஆகட்டும், திவாகரன் ஆகட்டும், விவேகானந்தன் ஆகட்டும் சொல்லிட்டு இளவரசி ஆகட்டும், கூட இருக்க எல்லாருமே செட்டில் பண்ணிட்டாங்களா இல்லையா? அவங்க கலைஞர் அவர்களும் தன் தலையெடுத்தவொன்னே தன் பரம்பரையை செட்டில் பண்ணாரா இல்லையா? முரசொலி மாறன், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அழகிரி சாரு, ஸ்டாலின் சாரு, தமிழரசு, செல்வி, அவங்க கிளைகள் எல்லாரும் இன்னைக்கு ஃபினான்ஷியலாக செட்டில்டா இல்லையா? அன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய பிரேதம் புதைக்கப்படுறப்ப ஒட்டுமொத்த குடும்பம் எப்படி அழுது? இன்னைக்கு நீ செத்தவன் போல அழுவானா? நான் சொல்கிறேன். இன்னைக்கு எஸ்எஸ்சி என்னமா சொல்கிறாரு, நான் இருக்கிற காலத்துக்கு கூட எவ்வளோ மட்டமான படம் ஓடாத எவ்வளோ படம் நான் எடுத்து என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் போவேன், விஜய்க்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன்றதா கங்கணம் கட்டி வேலை செய்கிறார் அவர். தெரியுமா? என் காசுலேருந்து 1 காசு அவனுக்கு போகக்கூடாது, எல்லா காசையும் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு எந்தளவு வெறுப்பு இருக்கும். அப்போ நீங்கள் எதற்காக வாழ்றீங்கன்னே உங்களுக்கு தெரியல. அதான் நீங்கள் மன உளைச்சல் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொரு தகவலும் வந்துருச்சு, விஜய் கண்டினியூஸாக சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காரு, கல்யாண மண்டபத்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு செய்தி வந்துருச்சு. ஒருவேளை எங்கே இந்த டைவர்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா ஜீவனாம்சம் மாதிரியோ இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட்டு சொல்லிடுமோ, அதனால சொத்தெல்லாம் விற்கிறாரான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, 2 விஷயங்க. விஜய் நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே காணொலியில் பேசியிருக்கோம். விஜய் தேர்தலில் 99.9% நிற்க மாட்டார். இவங்க சொல்கிறானுங்க. இப்போ அவர் பெரம்பூரில் நிற்கிறாங்க, கிறிஸ்தவ வாட்டு 30,000 ஓட்டு அங்கே இருக்குது, இஸ்லாமிய வாட்டு 10,000 ஓட்டு இருக்கனால ஈஸியாக ஜெயிக்கலாம்னு இவனுங்க அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் விஜய் இந்த தேர்தலில் நிற்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அவர் தேர்தலில் நிற்கணும்னா அவருடைய சொத்து மதிப்பை நீங்கள் வேட்புமனு தாக்கலில் பதிவு செஞ்சே ஆகணும். சங்கீதாக்கு இவர் பேரில் எவ்வளோ சொத்து வாங்கி போட்டிருக்காரு, சங்கீதா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்றதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இன்னைக்கு வரையும் சங்கீதா டிவோர்ஸ் ஆகலை.
அவங்க விவாகரத்து வாங்கி போட்டுன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சொத்தை போய் சொன்ன அவசியம் போயிடலாம். அவர் இன்னைக்கு வரையும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. விவாகரத்து இன்னும் ஆகலை. குடும்ப நல குடும்ப நல கோர்ட்டில் வந்ததுனால இன்றைக்கு இவர் வந்து நேரடியாக சங்கீதா பேர்ல பினாமி பேர்ல எந்த சொத்து வாங்கியிருக்காரோ அது இவர் மென்ஷன் பண்ணலாம். இன்கேஸ் அவர் மென்ஷன் பண்ண தவறிட்டால், பொய்யா ஏதோ பண்ணிட்டு போயிட்டாருன்னு வைங்க, இவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் அதுக்கு ஒரு வழக்கு போடுவான் ஒருத்தன். கேசி வீரமணி மாதிரி வரும். வீரமணிக்கு வழக்கு போட்டு மாட்டினார்ல, இப்போ அதிகமான சொத்தை மறைச்சிட்டாரு காட்டலன்னு சொல்லி மாட்டினார்ல. இன்னைக்கு கூட ஓபிஎஸ் நவாஸ் கனிக்கு போட்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டார், கேஸ் வாபஸ் வாங்கிட்டார்ல. நவாஸ் கனிக்கு போட்டார்ல ராமநாதபுரம் அமிச்சு. எஸ்டி கொரியர் ஓனர் நவாஸ் கனி முஸ்லீம் கட்சி ஏணி சின்னத்தில் ஜெயிச்சாரு. அவருக்கு ஓபிஎஸ் என்ன போட்டாரு, சொத்து கணக்கில் அவர் சொத்தை நிறைய ஏதோ மறைச்சிட்டாருன்னு வழக்கு போட்டாரு. இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாரு, ஒன்றுக்கு சேர்ந்தவங்கள. அப்போ இதுவும் இடியாப்ப சிக்கல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து சங்கீதா மேடம்கிட்ட என்னென்ன இருக்குன்னு அவர் கேட்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால இப்போ நீங்கள் சொல்கிறது கூட இருக்கலாம். எனக்கு தெரியல, அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் என்னோட தனிப்பட்ட முறையில் பார்த்தா விஜய் ஒத்த ரூபா கூட மற்றவருக்கும் கொடுக்க மாட்டார், கட்சிக்காரனும் கொடுக்க மாட்டார், தேர்தலுக்கு செலவும் பண்ண மாட்டார். ஏன்னா இன்னைக்கு தாவேகால நீங்கள் சீட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா ஜான ஆரோக்கியசாமி ஆதவஜனாவும் ஒரு குரூப்பில் இருக்கானுங்க, புசி ஆனந்த் ஒரு குரூப்பில் இருக்கார். புசி ஆனந்த் சின்ன வயசுலேருந்து இவருக்கு ரசிக மன்றமாக இருக்கான், கட்சி வச்சு இடத்துதான் அவங்க மன்றமாக வச்சிருந்தான், இன்றைக்கி வரையும் அவன் போராடிட்டு இருக்கான், அவங்க தான் சீட்டு கொடுப்போன்னு புசி ஆனந்த் சொல்கிறாரு. ஜான ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறார், 2 கோடி நீ கண்ணில் காமிச்சாதான் அவனுக்கு சீட்டே தருவான்றார். ஆதவஜனா சொல்கிறாரு, நீ சொல்கிறதுக்கு ரசிகர்லாம் கொடுக்க முடியாது, போட்டி பலமாக இருக்குது, திமுக பெரிய லெவலாக இருக்காங்க, ஆடிஎம்கே பெரிய லெவலில் பணம் செலவு பண்ணுறாங்க, அவன்கிட்ட வந்து பணம் செலவுற கேப்பபிலிட்டி இருந்தால் தான் அவன் நம்ம சீட்டு கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிர்மல்குமார் உசிலம்படின்றாரு, நிர்மல்குமாரி 1 கோடி காட்டுன்றாங்க. லைலா மணி நமக்கு எப்படின்னா சீட்டு தரும்னா லைலா மணிகிட்ட பணம் கிடையாது, ஓரமாக பேச்சாளர் கத்திட்டு போன்றானுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே போயிட்டா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் போனால் ஒரு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் கூட நிறைய பேர் பணம் செலவு பண்ண முன் வரலாம். சரி வீட்டை வைப்போம் காட்டை வைப்போம் முதல்ல எலெக்ஷனை ஜெயிப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதப்ப வேட்புமனு தாக்கல்லே பல்ல இழிச்சிருச்சா இல்லையா? ஜிகு ஜிகு ஜிகுன்னு எல்லாம் போய் பனையூரே ஸ்தம்பிச்சுது. எல்லாம் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தானுங்க. 10,000 ரூபா கட்டணும்னா எல்லாம் தேர்ச்சி ஓட்டானுங்க. எல்லாம் 100 ரூபா கட்டி வாங்குறதுக்கு ஒட்டுமொத்த போய் செல்ஃபி ரீல்ஸ்க்காக வாங்குறானுங்க. பாருங்கள், பனையூரில் சென்று நாங்கள் வாங்கி விட்டோம், நாங்கள் பாரு பேர் விஜய் பேர்ல வாங்கி ரீல்ஸ் போடுறது பாத்தீங்களா, எங்க தலைவர் எங்க தொகுதியில் நிற்கும், நாங்கள் ரீல்ஸ் போடுறோம், நான் 100 வாங்கிட்டேன் 200 வாங்கிட்டேன், சுண்டல் வாங்குற மாதிரி வாங்கினானுங்க. விஜய் வந்து ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கட்டணும்னா தேர்ச்சி ஓட்டானுங்க. எல்லாம் 10,000 ரூபாயா சார், நாங்களே எப்படி இருக்கிறோம், எங்களை போய் 10,000 கேட்குறீங்க, ரைட்டா? இதுல இருந்தே தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்ப தாவேகா எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்ற நோக்கம் மழுங்கடிக்கப்பட்டது. இன்றைக்கு தாவேகா விஜயிடமிருந்து ஆதவஜனாவிடம் சென்று விட்டது. அவர் ஆதவஜனா செஞ்சுட்டு அவர் டிஎம்கேவோட பி டீமாக வந்து ஒர்க் பண்ணி சீபஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தனக்கு வேண்டிய ஆட்களை வைத்து விஜய்க்கு ஜோலியை அவர் முடிக்க போகிறாரு. ஆதவஜனா ஜான ஆரோக்கியசாமி மற்ற கூட இருக்கக்கூடிய தப்பான ஒரு அட்வைஸ்னால தான் இன்னைக்கு ஜனநாயக படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கேவிஎன் பிக்சர்ஸ் வந்து தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கு. அவரு கேன்சல் பண்ணிட்டாங்க பாருங்க. அவங்க வந்து நீங்க அமேசான் படம் எடுக்கிறப்ப இவங்க போய் டைப் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு படம் எடுக்கிறப்ப பெரிய ஹீரோஸ் போய் டைப் கொடுப்பாங்க. சார் உங்களுக்கே குத்துறோம் சார்னா டக்குனு ஒரு 10 கோடி 20 கோடி போட்டு வாங்கிட்டு ரிலீஸ் டேட்லேருந்து 40 நாளோ ரிலீஸ் 30 நாளுக்குன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த ரிலீஸ் டேட்ல கரெக்டாக 30 நாள் நாங்கள் ஓடிடியில் ஏற்றிடுவோம். நீ இப்போ ரிலீஸ் பண்ணவே முடியல, சென்சாரே ஆகலை. இவங்க இதை வந்து அமேசான் வித்ரா பண்ணல, இவங்க தான் வித்ரா பண்ணியிருக்காங்க, பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அமேசான் பிரைம் வீடியோ பொறுத்தவரை சென்சார் ஆகணுன்ற தேவையில்லை அவனுக்கு. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் தெர் இஸ் நோ எனி சென்சார். அவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பணம் வரல ரைட்டு விட்றான்ட்டு 20 வரைக்கும் கட் பண்ணி அவன் மேலே ஏற்றிடுவான். மேலே ஏற்றினா காலி ஆகிடுவான், தேட்டிக்கல் வருமானம் போயிடும். ஏன்னா தேட்டிக்கல் வருமானம் தான் 1000 ரூபா டிக்கெட் 2000 3000 விற்க முடியும். நீ ஃபர்ஸ்ட் நாள் பாப்கார்ன் விற்கிறது 2 நாள் 3 நாளைக்கு திருவிழா மாதிரி பண்ணி ஒரு டிக்கெட் 2000 3000 சொல்லி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கிட்டு நான் இப்பயே 3000 சேர்த்து வச்சேன்னு சொன்னான் ஒரு மேடையில் லைலா மணி. நீங்களும் சேர்த்து வச்சுக்க, நம்ம ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்கணும், கொடுத்து அந்த 3000 ரூபாய் டிக்கெட் வாங்க சேர்த்து வச்சுக்கன்னு சொன்னான். அவள் அந்த அளவு அறிவுபூர்வமான ஆட்கள் அவங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அமேசான் பிரைம் வீடியோ இப்போ வந்து சாதாரண சேட்டலைட் சேனல்னா விஜய் பார்த்து முன்ன பின்ன நினைக்கலாம். அமேசான் பிரைம் வீடியோ உலகம் ஃபுல்லாக இல்லை ஹீரோக்களுக்கு அவன் ஓடிடி பிளாட்ஃபார்மு. அவன் அமெரிக்காவில் இருக்க ஹீரோ ஒன்று தான், நார்வேல இருக்க ஹீரோ ஒன்று தான், சைனாவில் இருக்க ஹீரோ ஒன்று தான். அவனை பொறுத்தவரையும் அவன் உலகளாவே ஹாலிவுட் பிஸ்னஸ் பண்ணுறவன். அவன் என்னமோ பேசினார், லா படி நீங்கள் தரீங்களா நான் ரிலீஸ் பண்ணுறான்றான். எப்போ நம்ம பணத்தை திருப்பி கூட ரிலீஸ் பண்ணாத படத்தை திருப்பி வாங்கின்னு சொல்லி அது விலகிட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தாக்கம். இதில் என்னால பிரச்சனைனா, சாதாரணமாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு ஏதோ ஒரு படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் பெங்களூரில். அவனை வலுக்கட்டாயமாக வலிச்சிட்டு வந்து புசி ஆனந்த் போன்ற அறிவார்ந்த சிந்தனை ஆட்கள்லாம் கூட வச்சு அந்த ப்ரொடியூசர் ஜோலியை முடிச்சிட்டானுங்க. அது எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம முடிச்சிட்டானுங்க. அவன் வந்து படம் எடுக்கலனா கூட பரவாயில்ல சார், ரிலீஸ் பண்ண தெரியாமல் தவிக்கிறேன் சார், ஒரு படத்தை எப்படி எடுத்து கொடுத்துட்டானுங்க, எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரில எனக்கு. ஏன்னா எல்லா இடியாப்பச்சிகளும் இவங்க தான் ஏற்படுத்தினது. அறிவார்ந்த சிந்தனை. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்தானா இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும்.
ஏன்னா அவன் தொபுகடின்னு காலில் விழுந்துருவான் சென்சார்கிட்ட. சார் ஏதோ ஒன்று பண்ணி கட் பண்ணி கையில் கொடுங்க சார், எனக்கு தெரியும் போர்டில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதுவும் கட் பண்ணி முதல்ல எனக்கு கொடுங்க சார், US 16 13 + 7 ஏதோ ஒன்று பண்ணி தயவுசெய்து கொடுத்துருங்க சார். ஆமாம் சார், மூஞ்சி காமிச்சு இப்போ ரிலீஸ் டேட் அறிவிச்சேன் சார், அசிங்கமாயிடும் சார், மானக்கேடு சார், எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் கட்டுறோம், அந்த லெவலுக்கு வருவான். நீ நானா நீயான்னு பார்த்தீங்க, நீயா நானான்னு பார்த்தீங்கன்னா காலி. நீங்க கோர்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ், நம்ம சொன்னா மாறாது அப்படின்னு அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதான் சொல்றேன் சார், நீங்க கோர்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா சட்டம் மட்டும் தான் பேசுது, நிறைய பேருக்கு புரியல. கோர்ட்டுக்கு வெளியே நம்ம எவ்வளோ வேணா மியூச்சுவல் பண்ணிக்கலாம் சார். சார் நான் தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிக்கோங்க, நீங்கள் மன்னிச்சிக்கோங்க, வாபஸ் வாங்க சார், நம்ம மியூச்சுவலாக போயிடலாம் சார். கோர்ட்டில் போய் சொல்லுவாங்க கேஸை வாபஸ் வாங்க, நான் மியூச்சுவலாக போய்க்கிறோம், உங்களோட நேரத்தை வீணாக்கிறது எங்களை மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணுறான், கோர்ட்டில் போய் சவால் விடுறான். சவால் விட்டோன்னா சினிமா புரோட்டோகிராஃபர் ஆக்ட் படி தான் கோர்ட்டே செயல்பட முடியும், சினிமா புரோட்டோகிராஃபர் ஆக்ட் படி தான் சென்சார் போர்டே செயல்பட முடியும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தனி அதிகாரம் இல்லை, அது சினிமா போட்டோகிராஃபர் ஆக்ட் இருக்குது, ஃபார்ம் 8லேயே கொடுத்துருப்பாங்க. 23 ஆக்ட் என்ன, 25 ஆக்ட் என்னன்னு தெளிவாக அதில் இருக்கும். அவன் ஆக்டை வச்சோன்னு ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ஆமாங்க அவருக்கு படம் கடைசியை பார்த்த வரையும் அவர் சைன் பண்ணாத வரையும் அது சென்சார் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுன்னு அந்த ஆக்டில் பேசுது. நீங்கள் அதுக்கு முன்னாடி போனால் நீங்கள் காலில் விழுந்துடலாம், சார் நான் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வேறு என்ன சொல்லுங்கள் சார், கட் பண்ணிக்கங்க சார், ரிவர்ஸ் கம்பெனி போட்டு எனக்கு எதனா பண்ணி கொடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க சார்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட தாட்டை ஒரு படத்தை முடக்கும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டரில் நீயா நானா நாங்கள் போயிட்டு இவ்வளோ வலுவட்டியை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கிட்ட போய் நான் ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டேன், 550 கோடினா கோர்ட்டுக்கு கோவம் வருமா இல்லையா? ஏன்டா லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கியிருக்கு, இன்றைக்கி சிவில் வழக்குகள் எத்தனை வழக்கு, என்னோடய வழக்கே 3-4 வழக்கு சிவில் வழக்குலாம் என்ன சில இதில் நம்பர் ஆகாமே இருக்குது. நீ வந்து இன்னைக்கு காலையில் எடுத்துன்னு வர உன்ட்ட பணம் இருக்கிறனால உடனே நம்பர் பண்ணி உடனே சுப்ரீம் கோர்ட் எடுத்துனா இதான் வேலை. எவனை கேட்டு நீ அறிவிச்ச டேட்டை? ஒரு படம் சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி டேட்டை அறிவிக்கக்கூடாதுன்னு சினிமா போர்ட் ஆக்ட் படி உனக்கு தெரியாதா? ஒரு படம் நீ விளம்பரம் பண்ணாலும் கீழே போடணும், யூஆ யூஏவா யூஏ 7+, 13+, 16+, கீழே போட்டு சென்சார் ஆகிக்கின்றது ஃபஸ்ட்டு நீ பேஸ் பண்ண பிறகு தான் உன்னோட டீசரையோ உன்னோட விளம்பரத்தையோ அதில் போடணும். இது கூட தெரியாமல் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு கோர்ட்டை வந்து இங்கே எடுத்துன்னு ஓடுறான்ட்டாங்க. அதான் பருத்தி மூட்டை குடோனுக்கு வந்துருச்சு. இதை அன்றைக்கே பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ அவஸ்தை இல்லை. தப்பான ஆட்கள் அரசியலில் மட்டும் விஜய் கிட்ட இல்லை, தப்பான ஆட்கள் விஜய் கிட்ட சினிமாவில் இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி அவர் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சு ஒரு ப்ரொடியூசரு பாவம் அவன் வந்து தமிழ்நாட்டுக்காரனால அறிக்கை கொடுத்துட்டு இருப்பான், கன்னடக்காரன், அவன் என்ன பண்ணுறானே தெரில, இருக்கிறானே தெரில. எனக்கு கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பாண்டியன் சார், அதெல்லாம் சும்மா ஜெகதீஷ் பாண்டியன்றது இவரோட மேற்பார்வைக்காக போடுறது. ஆமாம், ஜெகதீஷ் பாண்டியன் வந்து கிட்டத்தட்ட ஆலயம் பிக்சர்ஸ், ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஏவிஎம், ஜாகிரிட் அளவுக்கு பெருங்குண்ட கோடீஸ்வரர். அவர் பெருங்குண்ட கோடீஸ்வரர். எப்படி வந்து திமுக காரன் ஆகாஷ் ஒருத்தர் வச்சு எடுத்துட்டு இருக்காங்கல்ல, ஆகாஷ் பாஸ்கர், இந்த 25 வயசு பையன் இன்னைக்கு ஒரு படம் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கிறான். அவன் தான் லாஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் படமும் எடுத்தான், பராசக்தி. இன்னும் 2 படம் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஜெகதீஷ். நீங்களே ஒப்பீடு பண்ணிக்கோங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நன்றி. நன்றி.